இருக்கோ, இல்லை இல்லை வரிசையாக வர எங்கெல்லாம் நல்லூர் இருக்கோ அங்கெல்லாம் அவங்க கால் வச்சிருவாங்க. சென்னையில் நங்கநல்லூர், இப்போ தச்சநல்லூர், இது நரசிங்கநல்லூர், இன்னும் எங்கெல்லாம் நல்லூர் வீரவநல்லூர் இருக்கு, இப்படியே அத்தாள நல்லூர் இருக்கு. அவங்களுக்கு ஒரு பட்டியல் வச்சிருக்கேன், அங்கெல்லாம் வந்து சேவை செய்ய வரணும்னு. சரியா பண்ணுவாங்க. ஓம் சாந்தி. உங்க எல்லாருக்கும் சிவ ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள். ஒரு 2 கையை காட்டுறேன். ஒரு கையில பிரம்மலோகம்னு ஒரு லோகம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னொரு கையில பிரபஞ்சம்னு ஒண்ணு இருக்கு, இப்படி கற்பனை பண்ணிக்கங்க. சரியா? ஒரு கையில பிரபஞ்சம், ஒரு கையில பிரம்மலோகம். நம்ம எல்லாரும் அந்த பிரம்மலோகத்துல ஒரு ஜோதியா மேல இருந்தோம். சிவனும் அங்கதான் இருக்கிறார். அங்கிருந்து இந்த பூமிக்கு வந்துட்டோம். ஒரு செகண்ட் தான் ஆகுமா வர்றதுக்கு. நல்லா புரிஞ்சுக்குங்க. ராக்கெட்டுகள் பறக்கிறதுக்கு தான் பல நாட்கள் ஆகுமா. இந்த சின்ன ஆத்மாங்கிற ராக்கெட் இருக்கு இல்லையா, அந்த நெத்தியில இருக்கிற ராக்கெட் அங்கிருந்து வர்றதுக்கு ஒரு எட்லைக்கு கால் வச்சுட்டோம். அதான் ஒரு கண்ணதாசன் பாடினார், வந்தது இங்கே செல்வது எங்கே வாசல் தெரியலன்னு இங்கேயே சுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ அப்போ கடவுள் வழிகாட்ட வர்றார். சிவன் வந்து வழிகாட்ட வர்றதுதான் சிவராத்திரி. அதாவது இந்தியாவுடைய பெருமை என்னன்னா, சிவனுடைய அவதார பூமின்னு இதை சொல்லுவாங்க. அதனாலதான் சிவராத்திரின்னு ஒரு பண்டிகை கொண்டாடுறோம். இத்தாலியில கொண்டாடல, அல்லது ஈராக்ல கொண்டாடல. ஏன் இந்தியாவில் கொண்டாடுறோம்னா, இங்கதான் சிவன் அவதரிக்கிறார். எப்போ சிவன் அவதரிக்கிறார்னு கீதையில போட்டிருக்குன்னா, யதா யதா தர்மஸ்ய, எப்பெல்லாம் அதர்மம் உச்சநிலை அடைகின்றதோ அப்பொழுதெல்லாம் அதர்மத்தை நீக்கி சத்திய தர்மத்தை ஸ்தாபிப்பதற்காக நான் வருகின்றேன் கீதையில போட்டேன். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதம் சத்திய தர்ம ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்பொழுதெல்லாம் அதர்மம் உச்சநிலை அடைகின்றதோ அப்பொழுது வந்து சாதுக்களை காப்பாற்றுவதற்காக நான் வருகின்றேன்னு வாக்கு கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த பூமியில அதர்மம் அதிகமாயிடுச்சு. அதர்மம் அதிகமானதுனாலதான் துன்பங்கள் அதிகரிச்சு. தர்மம்னா சுகமான ஒரு வாழ்க்கை, சத்திய தர்மம்னு சொல்லுவாங்க. சத்தியம் தர்மம் நிலைக்கட்டும்னு பாடல்கள் எழுதுனாங்க. இன்னைக்கு வந்து அதர்மம் தலைவிரித்து ஆடுகிறது. அதர்மம்னா என்ன? நான் என்ன செய்யறேனோ அதுதான் தர்மம்னு எல்லாரும் நினைச்சிட்டாங்க. பாவம் என்ற கல்லறைக்கு பல வழி என்று தர்மதேவன் கோவிலுக்கு ஒரு வழின்னாங்க. சத்தியமான ஒரு வழி. அந்த ஒரு வழியை சொல்லி தரதுக்காக சிவனுக்கு ஒரு பேர் உண்டு. சத்தியம் சிவம் சுந்தரம்னு சொல்லுவாங்க. அந்த சத்தியமான இறைவன் இந்த பூமிக்கு ஏதோ இவர் மேல பிரவேசமாகி நமக்கு எல்லாருக்கும் வழிகாட்ட வந்திருக்கிறார். அந்த நாள் தான் 89வது சிவ ஜெயந்தி. இவர்கிட்ட வந்து 89 வருஷம் ஆயிடுச்சு. ஒவ்வொரு வருஷமும் அப்படியே நிறைய பேருக்கு ரீச் ஆகி இன்னைக்கு உலகம் பூரா இந்த தியான நிலையம் உருவாயிருக்கு. ராத்னு சொன்னா குஜராத் மொழியில இருள்னு அர்த்தம். சிவராத்திரி. ஏன் சிவன் ராத்திரியில வர்றாரு? மாலை 6 மணிக்கு பிறகு வரக்கூடிய இரவு கடவுள் சொல்லலையா? எப்போ ஆத்மாங்கிற ஒளி இருள் ஆகுதோ அப்போ இறைவன் வர்றார். அந்த இருளை போக்க ஆத்ம தீபத்தை ஏற்ற இறைவன் வர்றார். சோ இறைவன் தீபத்தை ஏற்றினா என்ன ஆகும்? நம்ம ஆன்மா ஒளிர ஆரம்பிக்கும். ஆன்மா ஒளிர்ந்தால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம இங்க 40 பேர் உட்கார்ந்துருக்கிறோம். இந்த 40 பேருமே தேவ ஆத்மாக்கள்னு அவர் சொல்றாரு. கடவுள் என்ன சொல்றாருன்னா, நான் தேவன், தேவனுடைய குழந்தைகள், நீங்களும் தேவனோட பிள்ளை, தேவன் மாதிரி தானே இருப்பாங்க. நீங்க என்ன தேவ ஆத்மாங்கிறார். நீங்க ஒவ்வொருத்தரும் லட்சுமிகள்ங்கிறார், நாராயணர்கள்ங்கிறார். ஸோ இந்த பூமியில 33 கோடி தேவர்கள் வாழ்ந்த பூமின்னு ஐயர் மந்திரம் ஓதும்போது சொல்வார். 33 கோடி தேவர்களையே போற்றிவார். அந்த 33 கோடி பேரும் வான் உலகத்தை சென்றவங்க கிடையாது. இதே பூமியில அந்த தேவர்கள் மாறு வேஷத்துல மனுஷனாவே இருக்காங்க. நான் தேவன்கிறத இப்ப நீங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல, உங்க வரலாறு உங்களுக்கே தெரியாம இருக்கு. அதுதான் இறைவன் வந்து சொல்றாரு. அர்ஜுனன்ட்ட கிருஷ்ணர் பேசும்போது சொல்வாரு, உன்
ஆத்மாவின் ரகசியம் நீ அறிய மாட்டாய், உன் பிறவி ரகசியம் உனக்கு தெரியாது எனக்கு தெரியும்னு அவர் சொல்லுவார். அதே போல இறைவன் வந்து நம்ம எல்லாருடைய பிறவிகளின் ரகசியத்தை சொல்றார். நாளையில இருந்து ஒரு அற்புதமான பாடங்கள் நடத்துவாங்க பாருங்க. அதனுடைய சின்ன ஒரு ட்ரைலர் மாதிரி உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். நாளைக்கு விரிவா சொல்லுவாங்க. நீங்க எல்லாரும் நெத்தியில ஒரு பொட்டு வச்சிருக்கீங்க. அதனுடைய அடையாளம் என்னன்னா, இந்த 2 புருவத்துக்கு உள்ள ஒரு ஒளி இருக்கு, கசகச அளவு இருக்கும். அதுக்கு பேர் ஆத்மான்னு சொல்லுவாங்க. அந்த ஆத்மா அங்க இருக்க போய் தான் நம்ம பொட்டு வச்சுக்கிறோம், சிந்திக்கும் போது இப்படி பண்றோம், தலைவிதின்னு சொல்றோம். இந்த உடல் வந்து எலும்பும் சதையினால் ஆகுது. இந்த மண் பொம்மையில இந்த ஆத்மா இருக்கிற வரைக்கும் இந்த கண்ணு பார்க்கும், வாய் பேசும், கால் நடக்கும். எப்போ அந்த ஆத்மா வெளியே போயிட்டோ இந்த உடல் படுத்துரும். அப்புறம் 4 பேர் தூக்குற மாதிரி ஆகும். அப்ப 4 பேர் தூக்குற உடலை எப்படி நடமாட வைக்குதுன்னா இந்த ஆத்மாங்கிற ஒரு பேட்டரி உள்ள இருக்கு. கடவுள் சொல்றாரு, ஆத்மாவுக்கு மரணமே கிடையாதுங்கிறார். மரணம்ங்கிறது உடலுக்கு தான், பிறப்பு இறப்புங்கிறது உடலுக்கு தான். ஆத்மா வந்து என்னைக்கும் சாஸ்வதம்ங்கிறார். சத்தியமானது எதுனா ஆத்மா. அது வந்து அழியாத ஒரு பொருள், பரமாத்மாட்டிருந்து இங்க வந்தது. இந்த உடல்ங்கிற பொம்மையில நம்ம எடுத்து வாழ்ந்துட்டு இருக்கோம். கடந்த 5000 வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அவர் சொல்றார். 84 பிறவி எடுத்துட்டீங்க. ஸோ உங்க ரகசியங்கள் நீங்க தெரியாம இருக்கிறீங்க. அவன் அருளாலே அவன் தாழ் வணங்குற. நமக்கு சாமி கும்பிட கூட தெரியல, நல்லா புரிஞ்சுக்க. நம்ம எல்லாரும் பக்தர்கள் நினைச்சிருக்கோம், ஆனா நம்ம தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கிறோம். ஒண்ணும் இல்ல, கற்பூரம் ஏன் காட்டுறோம் தெரியுமா? உள்ள யாருக்காவது தெரியுமா ஏன் கற்பூரம் காட்டுறோம்னா, அந்த மூலவருடைய மூலப்பொருள் ஒளி, அந்த சிலை இருக்கு இல்லையா, அதுல உள்ள ஜீவன் வந்து ஒளி, இறைவன் ஒளியானவர். அவருடைய பிரதிநிதியாக தான் இந்த ஒளி கொண்டு வர்றாங்க. அந்த ஒளியை ஏன் ஒத்திக்கிறோம்னா, அந்த ஒளி சக்தி விழி மூலமா உள்ள போனா உள்ள இருக்கிற பாவ இருள் போகும். இதுதான் தத்துவம். உணர்ந்து ஒளியினால் உயர்வடையலாம்னு சொல்றாங்க. இறைவன் நமக்கு வந்து அறிவை தந்து வந்திருக்கார். அறிவே தெய்வம்னு சொல்லுவாங்க, நாலெட்ஜ் இஸ் காட்னு சொல்லுவாங்க. அந்த நமக்கு தூய்மையான ஒரு அறிவை இறைவன் தந்ததுக்கு இது வரைக்கும் நம்ம என்ன செஞ்சோம்? உங்க கையில இப்போ ஒரு நோட்டீஸ் கொடுப்பாங்க, அதுல எழுதியிருக்கோம் ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயம்னு போடுறோம். இது வந்து ஈஸ்வரனுடைய பள்ளிக்கூடம். இந்த ஈஸ்வரன் பாடம் படிச்சீங்கன்னா கடவுள்கிட்ட பாடம் படிச்சா கடவுள் போல ஆகலாம். குப்பையை நினைத்தால் குப்பையாகலாம், கடவுளை நினைத்தால் கடவுள் ஆகலாம். இப்போ நம்ம கடவுளை அந்த ஜோதிய மனக்கண்ணால நினைக்கணும். இந்த தியானம்னா என்ன? கண்ணை மூடி இருக்கிறதா கிடையாது, இறைவனை பார்ப்பதுதான் தியானம். இந்த 3வது கண்ணு உங்களுக்கு திறக்கும். இந்த தியான சென்டருக்கு வந்தா இங்க ஒரு கண்ணு இருக்கு, அந்த கண்ணால நீங்க கடவுளை பார்ப்பீங்க, அவர்கிட்ட நீங்க பேசுவீங்க, உங்களுக்கு தேவையான வரத்தை வாங்கிக்குவீங்க. ஒரு ரகசியம் புரிஞ்சுக்குங்க. இந்த பூமியின் வரலாறு சொல்றார் கடவுள். 2 யுகம் தேவர்களோடு வாழ்ந்தீங்களாம். இந்த பூமியில லட்சுமி நாராயணர், கிருஷ்ணன், ராதை, இப்படிலாம் தேவர்கள் 2500 வருஷம் ஆட்சியம் செஞ்சாங்களாம். 2 யுகம். அடுத்த 2 யுகம் மனிதர்களோடு வாழ்ந்தீங்க. இப்போ ஒரு 100 வருஷம் தேவனுடைய ஆட்சி, அதாவது சிவபெருமானுடைய ஆட்சி. அதனாலதான் கொடி ஏற்றுறோம். பொதுவாக ஆட்சியின் அடையாளம் தான் கொடி. இன்னைக்கு சிவனுடைய கொடி பறக்குதுன்னா சிவனுடைய ஆட்சி வந்துட்டு. அப்ப அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆட்சியில நம்ம இப்ப எல்லாரும், நீங்க எல்லாம் சேர்ந்துட்டீங்க, சிவனுடைய கட்சிக்காரா இருக்கீங்க. கட்சி கொடி ஏற்றுவாங்கல்ல, நீங்க எல்லாம் சிவனுடைய கட்சியை சேர்ந்தவங்கனால வர முடிஞ்சிருக்கு. அதனால நீங்க எல்லாம் இது உங்க தலைவர் யாரு? நம்ம தலைவர் யாரு? சிவபாபா தான் நம்முடைய மாலிக்னு சொல்லுவாங்க. சோ இறைவன் தான் நம்முடைய தலைவர். ஒரு பழமொழி உண்டு, என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னால வெளிவரும் தயங்காதே, ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காதே. மயக்கம் போயிடும். வள்ளுவர் சொல்றாரு, மயக்கத்தை பத்தி சொல்றாரு, காமம், வெகுளி, மயக்கம், இவை 3 நாமம் கெடும் நோய். ஆத்மாவில் உள்ள நோய், உடல்ல உள்ள நோய் போகணுமா, இந்த 3 போயிடணுங்கிற. காமம், வெகுளி, மயக்கம். வெகுளின்னா கோபம், இங்க வர வர கோபம் போயிடும். எல்லாரும் கடவுளோட பிள்ளையா பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க, கோபம் போயிடும். காமம்ங்கிறது போயிடும். மயக்கம், எல்லாத்தையும் காணல் நீரெல்லாம் நீர்னு நினைச்சோம், அதெல்லாம் சதம் இல்லைன்னு தெரியும். ஆக நாங்க இங்க வந்திருக்கிறோம் இல்லையா, நாங்க வந்து நிறைய அனுபவம் பண்றோமா. உங்களை நான் பார்க்குற மாதிரியே இறைவனை பார்க்குறேன், தினந்தோறும் அவர்கிட்ட பேசுறேன்.
அவரோட சேர்ந்து வாழ்ற இந்த கிருஷ்ணர் காலத்துல கோபியர்கள் வந்து மெய் மறந்து டான்ஸ் ஆடுவாங்களாம். அந்த மாதிரி மெய்னா உடல். நாங்க இந்த தியானத்துக்கு வந்த பிறகு இந்த உடலை மறந்து ஆன்மாவாக லேசாயிட்டோம். எங்க மன பாரமெல்லாம் போயிட்டு, மன கவலையெல்லாம் போயிட்டு, ஆத்மாவில் இருக்கிற பாவம் போயிட்டு. இன்னைக்கு ஒவ்வொரு ஆத்மாவும் உங்க எல்லாருடைய பாவத்தை நீக்கி சுத்தமாக்க நான் வந்திருக்கேங்க. ஆத்மா சுத்தமாகணும். பாவம் இருந்தா தண்டனை கிடைக்கும். எப்படி தண்டனை கிடைக்கும்? நோய்கள் மூலமாக நம்ம இன்னைக்கு நான் 3 இடத்துல பிரார்த்தனை பண்ண போயிருக்கேன். நல்லா புரிஞ்சுக்க. மனநோயினால பாதிக்கப்பட்டு ஒரு அம்மா சொல்லுது, 3 லட்சம் செலவழிச்சுட்டேன், தாங்க முடியல அவன் பண்ற சேட்டை, வைத்தியத்தால குணமாக ஐயா நீங்க ஏதாவது பண்ணுங்கன்னு கூப்பிடு. போகாம இருக்க முடியுமா? அந்த வீட்டுல உட்கார வச்சு பாவத்தின் அடையாளம். இதுக்கு ஒரு விமர்சனம் உண்டு. எல்லா கூட்டத்துக்கும் ஒரு சாவி உண்டு. இந்த பையன் நல்லா இருப்பான். அதுக்கு ஒரு வழி என்னன்னா மன்னிப்பு கேட்கணும்னு ஒரு விதிமுறை இருக்கு. பாவ மன்னிப்புன்னு ஒன்று இல்லையா? நம்ம எல்லாருமே பாவிகள் தான். மனசால, பார்வையால, வார்த்தையால, செயலால பாவம் செஞ்சிட்டோம். பாவத்துக்கு பிராயசித்தம் செய்யணும் இல்லையா? அந்த பிராயசித்தம் பைசா செலவு இல்லாம இந்த தியானம் மூலமா நம்ம பாவ சுமையை இறக்க முடியும். அதுதான் கடவுள் வழி சொல்றாரு. ஸோ நாளையில இருந்து இங்க சொல்ல, இந்த வண்டியை நீங்க ஓட்டுங்கப்பான்னு சொல்லணும். சொல்லுவாங்களா, எப்படி வாழ்றீங்க? ஏதோ வண்டி ஓடுது சொல்றோமா இல்லையா? அப்ப இந்த வண்டியை நீங்க ஓட்டுறது நல்லதா, கடவுள் ஓட்டுறது நல்லதா? அந்த கடவுளை எப்படி அர்ஜுனன் கிருஷ்ணரை ஓட்ட வச்ச மாதிரி நம்ம எல்லாரும் என்ன செய்யணும்? கடவுளை இங்க உட்கார வச்சுட்டு, எப்பா இந்த வண்டியை நீங்க ஓட்டுங்கப்பான்னு சொல்லி பாருங்க. அன்னைக்கு நாள் முழுக்க உங்க வாழ்க்கை வந்துற வண்டி ஸ்மூத்தா போகும், சும்மா லேசா இருக்கும். சரியா? அதனால இந்த மாதிரி நல்ல சின்ன எளிமையான பயிற்சி, செலவில்லாத பயிற்சி, ஆனா அடையிற பிராப்தி பார்த்தீங்கன்னா அவ்வளவு மகிழ்ச்சி கிடைக்கும். சரியா? ஸோ இன்றிலிருந்து நீங்க மகிழ்ச்சி நிறைந்த தேவ ஆத்மாக்களாக முகமலர்ச்சியோட நீங்க இருக்க உங்களை நாங்கள் வாழ்த்துறோம். நன்றி. ஓம் சாந்தி. வாழ்த்துக்கள்.